மக்களே, என்னோட பேச்சுல என்னுடைய காணொளிகள்ல நான் வந்து பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணிக்குள்ளேயும் சரி, அல்லது சோசியல்ல நடக்கிற சமூக சிந்தனை தேவையான கருத்துக்களா இருக்கட்டும் சரி, என்னுடைய கருத்துக்களை பேசக்குள்ளேயுமே சரி, நான் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய ரசிகன், அவரை ஃபாலோ பண்றவர், அவருடைய வார்த்தைகளை கடைப்பிடிப்பவர் அப்படி என்பது நான் வந்து சொல்லியிருக்கேன். என்னுடைய சோசியல் மீடியாலையும் அதைத்தான் வந்து நான் காமிச்சிருப்பேன். ஆனா சில பேர் என்ன அப்படின்னா, வாயால எனக்கு இவங்க தெரியும், இவங்க பழக்கம், நான் இவங்களுக்கு தான் ஆதரவுன்னுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இன்னொரு நபருக்கு வந்து தீவிரமா சப்போர்ட் பண்ணுவாங்க. பல பேர் அட்டாக் பண்ணிருப்பாங்க. அஜித்குமார் அவர்கள் விடயம், இந்த விடயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு 4-3 நாட்களாக பல பேரோட இதயத்தை நொறுக்கி இருக்கு, பல பேரை பேச வச்சிருக்கு. அப்ப நான் இந்த சோசியல் மீடியால யூடியூப்ல 4-5 சேனல் வச்சிருக்கேன். அப்படி இருக்கீங்களோ இந்த விடயத்தை என்னால கடந்து போக முடியல. அதிலும் இன்றைக்கு வந்து பார்த்த ஒரு விடயம், நம்ம நேருக்கு நேர் மோதுறவன் கண்டிப்பா அவன் வந்து எதிரி வந்து பிரச்சனை இல்லை, நம்ம வந்து மோதிக்கலாம். ஆனா துரோகி என்றவன் முதுகுல குத்துறவன். அப்படியான விடயங்களை பார்க்கக்குள்ள ஏன் இவ்வளவு தூரம் கேவலமா கோலத்தனமா பண்றாங்க சில பேர் அப்படின்னு பார்க்கக்குள்ள இது வந்து நானும் பேசணும் அப்படின்னு தோணுச்சு. இப்ப உங்களுக்கு புரியாட்டியும் நான் பேச உங்களுக்கு புரியும். சோ ஓகே, முதலாவது விடயம், யார் இந்த நிகிதா அப்படின்றதுதான் பல மக்களோட கேள்விக்குறி. யாருப்பா அவங்க? அவ்வளோ பெரிய ஆளா? அவ்வளோ பெரிய செல்வாக்கு மிக்க நபரா? அவ்வளோ பெரிய சாதனைகள் வந்து பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி. பொதுவா வந்து செல்வாக்கு அப்படி என்பது நல்லா படிச்சவங்க, சாதனையாளர்கள், உயர் பதவியில் இருக்கிறவங்க, இல்ல அரசியல்ல இருக்கிறவங்க, அப்படியான நபர்களுக்கு அந்த செல்வாக்கு வந்து இருக்கும். அவங்க பண்ண சேவைகள், அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய நல்ல குணங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு செல்வாக்கா வந்து சொத்தா வந்து மாறி இருக்கும். சரியா? அப்ப அதனால அந்த நபர்களுக்கு, அந்த நபர்களோட குரல்களுக்கு எல்லா இடமுமே வந்து ஒரு பவர் ஒன்று இருக்கும். சரி, அப்படியா இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா அதுக்கு முரண்பாடா இருக்குது. 21 வருஷத்துக்கு முதலே அவங்களுடைய முதலாவது கணவர் வந்து சொல்லியிருந்தாரு, 21 வருஷத்துக்கு முதலே இந்த அம்மா வந்து பண்ணாங்க அப்படின்னு. கல்யாணமாகி அடுத்த நாளே வந்து வரதட்சணை கொடுமை அப்படின்ற மாதிரி இவங்க நகை போட்டிருந்த நகை, அப்புறம் தாலி, அதெல்லாம் இவங்க எடுத்து ஓடி போட்டு புருஷன் மீது, மாமியார் மீது, மாமனார் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுலயும் சொல்லப்பட்ட அந்த கம்ப்ளைண்ட சில மீடியாக்கள் வந்து வாசித்தார்கள். சிரிப்பாத்தான் இருக்கு, போலித்தனமா இருந்தது. அதுல ஒருபடியா சொல்றாங்க, மாமனார் நீங்க என் புருஷனை மட்டும் கவனிக்கணும் இல்லை, என்னையும் கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி கூட அந்த கம்ப்ளைண்ட்ல இருந்தது. அதை கூட எடுத்து விசாரித்தார்கள். மாப்பிள்ளை, அதாவது முதலாவது கணவர் போட்டு உதைக்கப்பட்டாரு. அவங்கள்ட்ட விவாகரத்து வாங்குறதுக்கு நான் 10 லட்சம் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி 21 வருஷத்துக்கு முதல்ல இந்த அம்மா பண்ண விடயத்தை வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது இப்ப வரைக்கும் சோசியல் மீடியால இவங்களுக்கு 3 கணவர் அப்படின்ற மாதிரி சொல்றது 3 கணவர். சரியா? அடுத்தது வந்து இவங்களுடைய உறவினர்கள், இவங்களுக்கு படிப்பித்த ஆசிரியர் அவர்கள், இவங்க வந்து எப்படி ஜாதி பேரை வச்சு வேலை வாங்கி தரேன், நம்ம ஆட்களுக்கு, நம்ம சொந்தங்களுக்கு வேலை வாங்கி தரேன், எனக்கு வந்து அவங்களை தெரியும், இவங்களை தெரியும், ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், பழக்கம் அப்படின்னு சொல்லி பல லட்சங்கள் வாங்கி அது கோடிகளாக இவங்க வந்து எடுத்திருக்காங்க. இன்று வரைக்கும் அந்த கோடிகள் தரையில, கேட்க போனா கஷ்டம் அப்படின்றாங்க. பல பெரிய நபர்களை வச்சு மிரட்டுறாங்க. அப்படின்ற மாதிரி பல பேர், ஒருத்தர்ல 2 பேர்ல 3 பேர்ல பல பேர் வந்து இப்ப கூட வந்து வீடியோக்களை போட்டு சொல்றாங்க, வாக்குமூலம் சொல்றாங்க. அப்ப 21 வருஷமா இந்த கேஸே வந்து இவங்க மேல ஃபில் பண்ணப்பட்ட கேஸே வந்து இருக்கு. ஆனா இப்படி இருந்தும் இவங்க வந்து எப்படி இருக்காங்கன்னா ஜாலியா வெளியே இருக்காங்க. சாதாரணமா இல்ல, பெரிய பதவியில ப்ரொஃபசர், பேராசிரியர் அப்படின்ற ரீதியில இருக்காங்க. இவங்களோட குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாமே அரச பதவிகள் இருக்காங்க, காரு அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சோன்னு இருக்காங்க. சோ அப்ப பல பேருக்கு கேள்வி வந்துச்சு. இப்ப அஜித்குமார் அவர்கள் விடயத்துல கூட இவங்க வந்து ஒரு வாயால சொன்ன ஒரு விடயம், இவன் தான் எடுத்திருப்பான் அப்படின்ற மாதிரி, நகை எடுத்திருப்பான் அப்படின்னு சொன்னதுக்கு, வாயால சொன்னதுக்கு இவங்களை வந்து விசாரிக்கல, 2 பேரையும் ஒன்னா வச்சு விசாரிக்கல, இவங்க நகை போட்டுட்டு வந்துட்டாங்களா அப்படி என்பதை உறுதிப்படுத்தல, ஊருக்குள்ள வரைக்குள்ளேயே இவங்க நகை இருந்துச்சா, அதை கலட்டி வச்சாங்களா அப்படி என்பது எதுவுமே இல்லை. ஆனா அஜித்குமார் அவர்களை வந்து பிடிச்சு அவ்வளவு சித்திரவதை பண்ணி இன்னைக்கு அந்த மனுஷன் இல்ல. அதுவும் வந்து ஒபிஷியலா என்னத்தை பண்ணணுமோ, ஒரு அடிப்படையா என்னத்தை பண்ணணுமோ அதை வந்து பண்ணாம அதுக்கு எகென்ஸ்டா வந்து பண்ணப்பட்டது. எஃப்ஐஆர் போடல, எதுவுமே வந்து பண்ணல. ஒரு யூனிஃபார்ம் போடாத நபர்களால வந்து இந்த விடயங்கள் வந்து நடத்தப்பட்டது. அவ்வளவு தூரம் இவங்க வந்து இப்ப பண்றாங்க. அப்ப இந்த விடயத்தின் மூலம் மக்கள் இப்ப கேட்டாங்க இவங்க யார் அப்படின்னு. ஆனா இப்ப மட்டும் இவங்க அப்படி இல்லை, 21 வருஷமாவே இவங்களுக்கு இந்த செல்வாக்கு இருக்கு, இந்த பவர் இருக்கு அப்படின்றது மக்களுக்கு அஜித்குமார் விடயத்தின் மூலம் தான் இவங்களை பற்றி தெரிய வந்திருக்கு. அப்படி இருக்கக்குள்ள சோசியல் மீடியால முந்தா நாள்ல இருந்து நேத்து காலை வரைக்கும் ஒரு விடயம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து
இவங்களுக்கு வந்து டிஎம்கேல பெரிய சப்போர்ட் இருக்கு, டிஎம்கேல இருக்கிறவங்கள இவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் இவங்க வந்து பெருசா ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி சில பேர். அதே நேரத்துல பல பேர் காமெண்ட்ல வந்து இவங்க வந்து இவருடைய செல்வாக்குல தான் இப்படி இருக்காங்க, ஆளும் கட்சி துணையில தான் இப்படி பண்றாங்க, அதனாலதான் இவங்க மீது நடவடிக்கை எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி பல விடயங்களை போட்டுட்டு வந்தாங்க. அப்ப ஒரு பல விடயங்களை போட்டுட்டு வரைக்குள்ள எப்பயுமே பொய் வந்து ஆடைக்குள்ள உண்மை சும்மா இருக்காது. உண்மை வந்து பந்து மாறி ஒரு டைம் மேல வந்துதான் ஆகும். அப்பதான் இவங்களுடைய சுயரூபம் வெளியில வந்திருக்கு. இன்னைக்கு அது இன்னும் ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. நம்ம மோதுறது அப்படின்னா நேருக்கு நேர் போகணும், முதுகுல வந்து குத்தக்கூடாது இல்ல. சோ இவங்களுடைய ஃபேஸ்புக் புத்தகம் சரிங்களா, டாக்டர் நிகிதா DR நிகிதா, 1 செகண்ட் மக்களே, இவங்களுடைய ஃபேஸ்புக் பேர் வந்து டாக்டர் நிகிதா ஜெயபெருமாள். இதுதான் அவங்களுடைய ஃபேஸ்புக் அக்கவுண்ட் சரிங்களா. ஸோ இதுல வந்து போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்க யாரு அப்படின்ற மாதிரி இருக்கு சரிங்களா. அவங்க போட்டிருக்க போஸ்ட்ல ஒரு பானை சோத்துக்கு வந்து ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி அவங்க வந்து ஒரு பேராசிரியராக இருக்க கூட எப்படியெல்லாம் சொல்றாங்கன்னா, நம்ம ஓட்டு போடைக்குள்ள கூட, அதாவது கோயிலுக்கு போகைக்குள்ள மட்டும் நமக்கு இந்து என்ற உணர்வோ இருக்கக்கூடாது, இந்து என்ற உணர்வு கோயிலுக்கு போகைக்குள்ள மட்டும் இருக்கக்கூடாது, ஓட்டு போட போய்க்குள்ள கூட வந்து அந்த உணர்வு இருக்கணும் அப்படின்ற மாதிரியான போஸ்ட். அடுத்தது வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா, உலகிலேயே மிகவும் கடினமான காரியம் இந்துக்களுக்கு இந்து சிந்தனையை ஊட்டுவதுதான் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய போஸ்ட். இவங்க யார் அப்படின்றத காமிக்கும். சரி, இது பிரச்சனை இல்லை, இது வந்து அவங்களோட உரிமை, அதை வந்து அவங்க போடலாம் அப்படின்னு விட்டாலும் இவங்க யாரை அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மதிப்புக்குரிய CM ஸ்டாலின் ஐயா அவர்களை இவங்க வந்து கேலி சித்திரம் பண்ணியிருப்பாங்க, அட்டாக் பண்ணியிருப்பாங்க. DMK வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் தளபதி விஜயண்ணா அவர்களை அட்டாக் பண்ணியிருப்பாங்க, ரஞ்சித் அவர்களை அட்டாக் பண்ணியிருப்பாங்க. சோ அப்ப இவங்க அட்டாக், அதாவது இவங்களுக்கு யாரு போட்டியா இருக்காங்களோ சரிங்களா, இவங்க யாருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரியுமில்ல. சோ அப்ப அவங்களுக்கு யாரு போட்டியா இருக்காங்களோ அவங்கள பத்தி தரக்குறைவா பேசுறது, இழிவா பேசுறது, முக்கியமா ஸ்டாலின் ஐயா அவர்கள் DMK. சோ அவங்கள பத்தி தரக்குறைவா பேசுறது, மக்களிடம் ஒரு தப்பான ஒரு இன்ஃபுளுன்ஸை கொண்டு போறது, அப்படியான போஸ்டுகள் இவங்களுடைய முகப்புத்தகத்தில் போடப்பட்டிருக்கு. அதே நேரத்துல இவங்க வந்து ஒரு கட்சிக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருந்தாங்க. இப்ப கூட அந்த அவங்களோட போஸ்ட் கூட செம்மஞ்சள் கலர்ல தான் அவங்களோட போஸ்ட் கூட இருக்கும் சரிங்களா. போஸ்ட் கூட வந்து செம்மஞ்சள் கலர்ல தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அவங்க போட்டிருப்பாங்க. சோ அப்ப இவங்களை வந்து நிறைய மாணவர்கள் வந்து ஃபாலோ பண்றாங்க. நாளைய எதிர்காலம் அப்படின்றவங்க பண்ணுவாங்க. அவங்களோட போஸ்ட் எல்லாத்தையும் பார்த்தா நான் சொல்ல முடியாத சில விடயங்கள், அதாவது அந்த வன்மத்தை தூண்டுற மாதிரி, இவங்க தான் நல்லவர்கள், இவங்க கெட்டவர்கள் அப்படின்ற மாதிரியான விடயங்கள் இந்த போஸ்டே வந்து போட்டிருப்பாங்க. அதை விட கொடூரம் என்ன அப்படின்னா, அஜித்குமார் அவர்களுக்கு இவங்க சொல்லுவாங்க நகை வந்து காணாம போச்சு அப்படின்னு. அந்த நாளுக்கு அடுத்த நாள் இவங்க ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, ஒளியும் பாடல், அந்த ஞாபகங்கள் எப்படி இருக்கும், குமுதம் புத்தகம் அப்படின்ற மாதிரி. அதாவது இந்த அம்மா சொல்லியிருப்பாங்க, நாங்களே கஷ்டத்துல இருக்கோம், அவ்வளவு நகை காணாம போச்சு அப்படின்னு. அப்ப இப்ப வரைக்கும் நகை கிடைக்கலன்றதான் அப்படி நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ற வரைக்கும். சோ அப்ப அப்படி இருக்கைக்குள்ள ஒருத்தருடைய மனநிலை அப்படி இருக்குமா, போஸ்ட் போட முடியுமா? அடுத்த நாள் 2வது நாள் வந்து பெட் லவர் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. அடுத்த நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற இது ஒண்ணு, ஒரு நகைய பறியுடுத்தவனோட சிந்தனை அப்படி இருக்கிற மாதிரியும் இல்ல, தன்னால ஒருத்தன் உள்ளுக்குள்ள இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் இல்ல. வளத்துக்கும் அஜித்குமாரோட உயிர் போனதுக்கு அப்புறம் கூட அவங்களோட போஸ்ட் வந்து வேற மாதிரி தான் இருக்கு. சரி, இப்ப மக்கள் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களோட ஆடியோ வருது, வீடியோ வருது, முகத்தையே வந்து காமிச்சாங்க. இதெல்லாம் பார்க்கக்குள்ள சத்தியமா நெஞ்சு படுக்குதில்லை. இந்த நிலைகட்ட மனிதனை நினைத்து விட்டால் அஞ்சு சாவார் அப்படின்ற மாதிரி ஒரு, நான் இந்த படியா பேச காரணம் என்ன அப்படின்னா, ஒண்ணு இவங்க வந்து தனக்கு டிஎம்கேல இருக்கவங்க பழக்கம், அது பழக்கம், வேலை வாங்கி தர அப்படின்ற மாதிரி இவங்க வந்து டிஎம்கே ஆள் அப்படின்ற மாதிரி கொமெண்ட்ல சில பேர் வந்து சொல்லி வச்சதை பண்ற மாதிரியும், இப்போ அது ஃபேக் ஐடியெல்லாம் சொல்லி வச்சதை பண்ற மாதிரியும், ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு தரப்பினரை இவங்க அவங்களோட ஆள் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கெட்ட பேர் கொடுக்குற மாதிரி பண்ணி கொண்டிருக்காங்க. திட்டமிட்டு செய்யப்பட்ட மாதிரி தான் கிடக்கு சரிங்களா. இன்னொரு பக்கம் இன்னமா என்ன அப்படின்னா, தான் வந்து இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றேன்றத வெளியில காமிக்காம, ஆனா சோசியல் மீடியால வந்து பக்காவா டிஎம்கே அட்டாக் பண்றது, தளபதி விஜயண்ணாவை அட்டாக் பண்றது, இது ரஞ்சித் அவர்களை அட்டாக் பண்றது, அப்படியான விடயங்களும் பண்றது. அதே நேரத்துல வேற சில பேருக்கு பண்றாங்க பாருங்க சப்போர்ட். அது சப்போர்ட்டா இல்ல சொம்புவா அப்படின்னு எனக்கு தெரியல. அது எல்லாத்தையும் நீங்க சப்போர்ட் பண்றது அவங்களோட உரிமை,
ஆனாலும் ஒரு பேராசிரியராக இருந்து கொண்டு அந்த வன்மத்த மாணவர்கள் நாளைய தலைமுறை மத்தியில் இவங்க போட்டிருக்க போஸ்ட் எல்லாம் திணிக்கிறத பார்க்கக்குள்ள ஒரு சோஷியல் மீடியாவில் எப்படி போஸ்ட் போடுறவங்க அப்போ இவங்க கிளாஸ் எடுக்கக்குள்ள எப்படியெல்லாம் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக மார்க்ஸ் போடுறதா இருக்கட்டும், அதான் இருக்கட்டும். ஏன்னா இவங்களுடைய வரலாறு சொல்லுது இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு. சரியா, இவங்க மேலே அவ்வளவு கேஸ் இருக்குது. 21 வருஷமா இந்த அம்மா ஃப்ரீயா தான் இருக்காங்க. அப்ப இவங்களுடைய மாணவர்கள் நிலைமை என்ன? இதெல்லாம் பார்க்கக்குள்ளதான் கண்டிப்பா யார் இந்த நிகிதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல. அப்ப என்னோட சோசியல் மீடியால வாய மூடி கொண்டிருக்கக்குள்ள நமக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்ப நான் சோசியல் மீடியால பார்த்தது, மக்கள் பேசுறது, இன்னைக்கு கூட அந்த அம்மா அந்தம்மா விசாரணையை பண்ணணும் அப்படின்னு சொல்லக்குள்ள கூட கோவையில ஓடிக்கொண்டு வந்திருக்காங்க. மக்கள் பிடிச்சு வச்சிருந்திருக்காங்க, 2 மணிக்காலம் வச்சிருக்காங்க, யாரும் வரல, அந்த அம்மா ஃப்ரீயா போச்சு. சரியா, அப்ப இப்படி யாரு அப்படின்னு இந்த மக்கள் கேள்வி எழுப்பி கேட்கல. அந்த நபரை பத்தி நான் பார்த்தபடியாக்க ஏதோ ஒரு வீடியோ போட போறேன். அந்த வீடியோல அப்பாவி அஜித்குமார் அவர்களுக்காகவும் மக்களோட கேள்வி யாருப்பா இந்த நிகிதா அப்படின்னு கேட்கல. ஒரு பொய்யான நிகிதாவை சில பேர் இதுதான் நிகிதா அப்படின்னு காமிக்கக்குள்ள, இது இல்ல இதுதான் நிகிதா, இதுதான் அவங்களுடைய உண்மையான அந்த ஒரு என்ன சொல்லுங்க, ஏதோ ஒரு சப்போர்ட்ல தானே எல்லாரும் ஆடுவாங்க, ஒருவேளை இந்த சப்போர்ட்ல தான் இந்த அம்மா ஆடுதா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவங்க அண்ணாமலை அவர்களை தான் அவ்வளோ தூரம் பில்டப் பண்ணி கொண்டிருப்பாங்க சோசியல் மீடியாவில். அவங்களுடைய இதுல ஹீரோ, இப்படியான ஹீரோ தான் தேவைன்னு. ஒருவேளை அந்த சப்போர்ட்ல தான் இவங்க ஆடுறாங்களா அப்படின்ற மாதிரி இப்ப மக்களோட பார்வை மாறி இருக்கு. நான் பேசுற இடங்கள்ல பல பேர் வந்து அந்த போஸ்ட் எல்லாம் காமிக்கிறாங்க, இவங்களோட ஃபேஸ்புக் போஸ்ட பாரு, இதுதான்ப்பா உண்மை அப்படின்னு. அப்ப நான் பார்த்தபடியத்த ஒரு மனசாட்சி உள்ள மனிதனா நான் சொல்றேன். சரிங்களா, இவங்களை வந்து இவங்க டிஎம்கே அப்படின்னு சொன்னவங்க பல பேர் வந்து ஒரு பொய்யை திணிக்க முயற்சி செஞ்சவங்க. ஆனா உண்மையிலேயே இவங்க யாருக்கு அப்படின்னா இங்கதான். சரிங்களா, செம்மஞ்சள் கலர்ல, அதே நேரத்துல அவங்களோட போஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க யார் அப்படி என்பதை காமிச்சிருக்கு. அப்ப அந்த உண்மையை நான், அதாவது உண்மை அப்படின்றத விட இப்ப மக்கள் மனசுல என்ன இருக்கு, நடந்து கொண்டிருக்கு, அஜித்குமார் விடயத்துல என்னெல்லாம் நடந்து கொண்டிருக்கு அப்படின்ற ரீதியில இந்த விடயத்தை சில பேர்லாம் பேசியிருக்காங்க. அந்த சில பேர்ல நம்மளும் மக்களோட கருத்தை மக்களில் இருந்து ஒருவனாக ஷேர் பண்ணல ஹாப்பி தான். நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நியாயம் வெல்லணும் அப்படின்னா தொடர்ந்து பேசணும். எத்தனை நாளைக்கு இந்த பேச்சு இருக்கும் அப்படின்னு தெரியல. நம்ம மக்களோட மிகப்பெரிய குறையே புதுச கண்ணா பழச மறக்கிறது. இது இவ்வளவு நாள் ஓடிக்கொண்டிருக்கிறதே ஒரு பெரிய ஆச்சரியம் தான். தயவு செய்து தொடர்ந்து பேசுங்க, அல்லது பேசுறவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் வேணாம், லைக் பண்ணா தான் பல பேருக்கு வீடியோ போகும். முடிஞ்சா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.